வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளனர் டிரைவர் கண்டக்டர்கள். மேலும் பல்வேறு தகவல்கள் வாங்க பார்க்கலாம். பேருந்து முன்பதிவுக்கு மேம்படுத்தப்பட்ட இணையதளம் செயலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரசு பேருந்துகளின் பயணச்சீட்டு முன்பதிவுக்காக புதிய அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் கைபேசி செயலியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் முன்பதிவை எளிதாக்கும் வகையிலான மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் கைபேசி செயலி மூலம் முன்பதிவு செய்யும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதன்படி மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தில் முன்பதிவை முடிக்க குறைவான பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் இருக்கைகளை தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தேர்வு செய்யும் வகையில் கூடுதல் வடிகட்டி ஃபில்டர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிக எண்ணிக்கையில் இருக்கையில் விரைவில் முன்பதிவு செய்யும் வகையிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் மேம்படுத்தப்பட்ட கைபேசி செயலி மூலம் விருப்பமான இருக்கைகளை வேகமாக முன்பதிவு செய்து முடிக்கும் வகையிலும் மேம்பட்ட பயனர் அனுபவத்துடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் விரைவாகவும் எளிதாகவும் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என அமைச்சர் தெரிவித்தார். வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணை. இதைத் தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3 ஓட்டுநர்கள் மற்றும் 11 நடத்துனர்கள் என மொத்தம் 14 மறைந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த 3 மறைந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கும் ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கான நியமன ஆணைகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இந்நிகழ்வில் போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலர் பனீந்திர ரெட்டி, சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மற்றும் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு மேலாண் இயக்குனர் ஆல்பிஜான் வர்கீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.